நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. நேற்று பெரம்போது வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு அவருக்கு கிடைத்த கூட்டம் கரூரை விட அதிகமாக இருந்தது. கரூர் மாதிரி ஆச்சுன்னா சிம்பத்தி வந்துடும். 234க்கு 200 அடிச்சுட்டாருன்னா வம்பாயிடும் பயப்படுறான். 4 நாட்கள் ஆகிவிட்டது. ஒரு பெண்மணியை திட்டியது, விபச்சாரி என்று சொன்னதற்கு மன்னிப்பு கேட்டா விட்டுருவீங்களா? அப்ப கரூர் சம்பவத்துக்கு மன்னிப்பு கேட்டாருன்னா விஜய் விட்டுருவீங்களா? விஜய் சார் மேல நேத்து நடந்த மீட்டிங்ல 30க்கு மேல வழக்கு போட்டிருக்கிறதா சொல்றாங்க. ஏன் இவ்வளவு வழக்கு? நான் ஏற்கனவே நான் சொல்லி வந்தேன், அவரை நெசுக்க வேண்டும், கிரஷ் பண்ணணும்னு இன்டென்ஷன். இனிக்கோ இருதயராஜ்ன்ற ஒரு தெம்பு இருந்தா, திராணி இருந்தா திருச்சியில வந்து நீங்க மோதி பாருங்க, பெரம்பூர்ல இருந்து வாபஸ் பண்ணிட்டு வாங்க இருதயராஜ் சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? வாய்ச்சோடால் எதுனா பேசலாம். ஒரு 3 கோடி தான் சொத்து இருக்குன்னு சொல்றாரு சார். அசை சொத்து, அசையா சொத்து அப்படின்ற மாதிரி சொல்றாரு சார் மு.க. ஸ்டாலின். இந்தியாவிலேயே ஒரு ஏழை முதலமைச்சர் அவர். அதனால்தான் எல்லா மத்திய அரசாங்கத்தை பணம் கேட்டுட்டு இருக்கான்னு சொல்றாங்க. ஏழை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அது அபிடவிட் மூலமா தெரியுது. பழனிவேல் தியாகராஜன் ஓப்பனா சொன்னாரு, உதயநிதிக்கும் மிஸ்டர் சபரீசனுக்கும் 30,000 கோடி ரூபாய் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அந்த 30,000 கோடி இந்த அபிடவிட்ல ரிஃப்ளெக்ட் ஆகல. எங்க வச்சிருக்காங்க சார் அந்த பணத்தை? இல்ல அவர் சொன்னார், அவர் மேல ஏன் கேஸ் போடலையா? அவர் எனக்கு மந்திரிச்சா வச்சிருக்காரு ஒன்னும் ஸ்டாலின். விஜய் சாருக்கு வருடத்துக்கு 1000 கோடி சம்பளம்ன்ற மாதிரி சொல்றாங்க. வெறும் 408 கோடி தான் காட்டியிருக்காரு. இது பேக்கா இல்லையா? உங்களுக்கு எலெக்ஷன் இஷ்யூல மெயின் இஷ்யூல அலையன்ஸ், மெயின் இஷ்யூல தமிழ்நாடுனுடைய பொருளாதாரம், மெயின் இஷ்யூல லேண்ட் ஆர்டர், தமிழ்நாடுனுடைய ட்ரக் மேனேஜ், அதுதான் எலெக்ஷன் இஷ்யூ. தவிர இவர் அபிடவிட் 2 நாள்ல பறந்துங்க. நேத்து உதயநிதி பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு கட்சியை வித்துட்டாருன்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு. எப்படி சார் பாக்குறீங்க? காங்கிரஸ் வாங்கிட்டாரு, அதே சொல்ல அவர் வித்துட்டாரு. யாரு? அதிமுக எடப்பாடி பழனிசாமி. மு.க. ஸ்டாலின் காங்கிரஸ் வாங்கிட்டாருங்களே, அதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எந்த அண்ணாவை இவன் தலைமையா ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ அந்த அண்ணா திராவிட கழகத்தை அமித்ஷா திராவிட கழகம் என்று அண்ணாவை நிந்திக்கிறார்கள், அண்ணாவை கேவலப்படுத்துறாங்க. அமித்ஷா கேவலப்படுத்துங்க, என்ன பண்ணீங்க? அகங்காரம் உள்ள அமித்ஷா சொன்னாரு ஸ்டாலின், சொல்லிட்டு போங்க. அண்ணாவை ஏங்க சார் கிண்ட பண்றீங்க? வணக்கம், இது கலர் கண்ணாடி வாய்ஸ். இன்று நம்மோடு இருப்பவர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். 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 எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். வாழ்க கலர் கண்ணாடி, வளர்க டால்ஸ்டாய் குரூப். சார் ஓகே சார். இப்படி ஒரு பக்கம் இருக்கையில் விஜய் சார் ஒரு பக்கம் வளர்ந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? நேற்று பெரம்போதில் மனு தாக்கல் செய்த பிறகு, வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு அவருக்கு கிடைத்த கூட்டம் கரூரை விட அதிகமாக இருந்தது. ஒரு வர்ணையாளர் தெரிவித்தார் எனக்கு, நானும் பார்த்தேன். கரூருக்கு வந்த கூட்டம் வந்து கரூர் மாதிரி நடந்துடக்கூடாதே என்ற வருத்தமும் ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது தாவேகா தலைமையில் என்று இது கேள்விப்பட்டேன். ஆனால் கரூர் மாதிரி ஆச்சுன்னா சிம்பத்தி வந்துடும். 234க்கு 200 அடிச்சுட்டாருன்னா வம்பாயிடும் பயப்படுறாங்க. ஏன்னா கரூர் என்பது ரிப்போர்ட் கூடிய விரைவில் சுப்ரீம் கோர்ட்டில் கரூருக்கு ஆக நியமிக்கப்பட்ட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம் 1680 பக்கங்களை கொண்ட சார்ஜ் ஷீட்டை தயார் செய்து விட்டார்கள். அந்த சார்ஜ் ஷீட் தாக்கல் செய்யப்படுமே ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுடைய அனுமதி வேண்டும். அதற்கு அந்த நீதியரசர் அஜய் ரஸ்தோகி என்பவர், அவங்க கீழ் 2 IPS ஆஃபீஸர் இருக்காங்க, அதுக்கு கீழ் அந்த சிபி வருது. ஸோ அந்த பின்னி பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தோணுது, ஒரு 10 தேதி வாக்கில் அந்த ரிப்போர்ட் வந்ததுன்னா டிஎம்கே அவுட்டுங்க. இல்லை சார், நேற்று பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து பயங்கரமான கூட்டம். ஒரு பக்கம் மனு தாக்கல் செஞ்சுட்டு பின்னாடி பெரம்பூரில் இருக்காரு, அதே சமயம் கொளத்தூர் பக்கம் போயிட்டு இருக்கும்போது கடுமையான கூட்டம். ஒரு பக்கம் அதே டைமில் வந்து மு.க. ஸ்டாலின் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? 2 விதமான அந்த பிரச்சாரத்தை எப்படி பார்க்குறீங்க? தமிழக போலீசார் இன்னும் திமுகவுடைய ஆதரவாளர்கள் தான் இருக்கிறார்கள். தமிழக போலீசார் மனதில் விஜய் அடுத்த முதலமைச்சராக வரமாட்டார், மு.க. ஸ்டாலின் தான் வருவார் என்ற எண்ணம், அவசட்டான எண்ணம் இருக்கிறது. ஆனால் தேர்தல் கமிஷன் இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு பாவையில் இருக்கிறது, படுக்கையில் இருக்கிறது, ஷோர்ட் பேக்கெட்ல இருக்குதுதான் சொல்ல முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனுதாபிகளான ஈவன் இந்த சீஃப் எலெக்டரல் ஆபீசரா இந்த பட்நாயக் என்ற பெண்மணி அம்மையார் IAS ஆபீசர், ஒரிசாவை தேர்ந்தவர். எப்படி ஒரிசாவில் இருக்கக்கூடிய எல்லாம் தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாக பழகினால்
ஒருவேளை நம்ம டிஎம்கே ஆர்கனைசேஷன் செய்தி ஆயிடுச்சோன்னு நினைக்கிறேன். எதற்காக மத்திய பாஜக மீது தேர்தல் ஆணையர் ஞானேஸ்வர் மீது ஒரு குற்றம் சாட்டுகிறார்களோ, அவர் ஒரு பிஜேபி ஏஜென்ட் என்று. அதே மாதிரி அர்ச்சனா அந்த அம்மா பேர் பட்நாயக், அதே டிஎம்கேனுடைய டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியா தெரியல. எப்படிங்க பர்மிஷன் டினை பண்ண முடியும்? எதுக்காக இன்னும் அந்த பொன்ராஜ் மேல கேஸ் போடல? எங்க வாய மூடிட்டு இருக்காங்க? டிஜிபி என்ன பண்றாங்க? இந்த கலர் கண்ணாடி பேட்டி மூலமாக டால்ஸ்டாயுடன் ராஜகோபாலன் பேசுவதை நான் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அவர்களுக்கு அதற்கு நோட்டீஸுக்கு கொண்டு போக விசிக்கிறேன். 4 நாட்கள் ஆகிவிட்டது. ஒரு பெண்மணியை திட்டியது, விபச்சாரி என்று சொன்னதற்கு மன்னிப்பு கேட்டா விட்டுருவீங்களா? அப்ப கரூர் சம்பவத்துக்கு மன்னிப்பு கேட்டார்னா விஜய் விட்டுருவீங்களா? அவர் மேல் ஏன் ரசிக்கிறீர்கள்? அவர் மீது ஏன் பழி போடுகிறீர்கள்? திமுகவில் ஒரு செக்ஷன் இருக்குது விஜய் பத்தி பேசுறதுக்கு, எது நெகட்டிவா பண்ணணுங்கிறது. ஆனா அவங்க பேச மாட்டாங்க. தலைவர் யாரும் விஜய் பத்தி பேச மாட்டாங்க, பயம். ஆனா ஒரு 2 பேர் சூண்டி விட்டுறது, தொட்டில் ஆட்டி விடுறது, குழந்தை கிள்ளி விட்டுறது, 2 பண்ணுவாங்க. ஆக மொத்தம் தமிழக போலீசார் மீது மத்திய தேர்தல் கமிஷனில் புகார் சொல்ல போயிருக்கிறார்கள் தமிழ் வெற்றி கழகத்தினர் என்று தான் நான் கேள்விப்படுகிறேன். டெல்லிக்கு சில வழக்கறிஞர் மூலமாக ஞானேஸ்வர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு அவருடைய நிறைவிற்கு இதை கொண்டு போகணும், அவருடைய நாலேஜ் கொண்டு போகணும்னு ஆசைப்படுகிறார்கள். 2 வக்கீல்கள் டெல்லியில் நாளை, அதாவது புதன்கிழமை காலையில் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் மீட் பண்ண போறாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அவல நிலைகளை பற்றி. எங்க வெஸ்ட் பெங்கால்ல 40 போலீஸ் ஆபீசர் மாத்திருக்காங்க சார். பாஜக என்னங்க ஒரு சப்போர்ட் பண்றாங்களா சார்? தமிழ்நாடு அது பாஜகவும் கூட எதிர்த்து இருக்காங்களா இந்த விஜய்க்கு? அப்படி என்றால் இல்லை. காரணம் என்னன்னு கேட்டா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊடுருவல் இருக்கு பாருங்க, இன்ஃபில்ட்ரேஷன். நிறைய பத்திரிகை இல்ல பாஜக ஆதரவா பேசுற நிறைய பத்திரிகைகள் இன்னைக்கு திமுக ஆதரவா பேசுறது எப்படி பாக்குறீங்க? யாரு பாஜகவுக்கு ஆதரவா பேசுற இந்த பத்திரிகையாளர்களே இப்ப திமுக கொஞ்சம் ஆதரவா பேசுற மாதிரி இருக்கு. அப்படி விடுத்த எனக்கு ஒன்றும் தெரியுங்க. அந்த மாதிரி திமுக என்பது என்னை பொறுத்து மட்டும் 35-40 சீட் வராதுங்க. அந்த ட்ரக் மெனேஸ் நீங்க பாருங்க, ஒரு காமன் ஃபேக்டர். டால்ஸ்டாய் எடப்பாடி பழனிசாமி ட்ரக்கை பத்தி பேசுறாரு, அன்புமணி ராமதாஸ் ட்ரக்கை பத்தி பேசுறாரு, நயினா நாகேந்திரன் ட்ரக்கை பத்தி பேசுறாரு, ப. சிதம்பரம் கூட ட்ரக்கினுடைய மெனேஸ் அதிகமாக இருக்கிறது என்று இந்தியன் எக்ஸ்பிரஸ் கட்டுரை எழுதியிருக்கிறார். ஆக மொத்தம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ட்ரக்கை பத்தி பேசுறாங்க. எக்ஸப்ட் டிஎம்கே, எல்லா கட்சி எதிர்கட்சிகள், ஆளுங்கட்சிக்கு அனுதாபமாக இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளும் ட்ரக் மெனேஸ் பிளஸ் யூனிவர்சிட்டிஸ்ல ரேப்பு, பிளாட் ஆர்டர் ப்ராப்ளம், இல்லிசிட் லிக்கர், இது 4 பேசுறாங்களே. அவங்க நீங்க என்னதான் நீங்க எலக்ட்ரல் மேனிஃபெஸ்டோல 8000 கொடுக்குறேன் 10,000 கொடுக்குறேன் அந்த கூப்பனை வச்சுன்னு டாஸ்மார்க்ல போயிடுறேன்னு சொல்றாங்க. அது கேள்விப்பட்டீங்களா? ஒரு காட்டுன்னு நான் பார்த்தேன், 8000 ரூபாய் வாங்கிப்பாங்களாம், டாஸ்மார்க்ல கொடுத்து குடிச்சிட்டு போடுவாங்க. புதுசா ஃப்ரிட்ஜுக்கெல்லாம் வாங்கும்போது இதெல்லாம் ஒரு கேளிக்கையாக இருக்கிறது. ஒன்னே ஒண்ணு இல்ல சார், பெண்கள்லாம் நல்லா வரவேற்கிறாங்களே. அப்படி ஒன்றும் தோணலைங்க. பெண்கள்லாம் 8000 கூப்பன்ன்றது நல்ல வரவேற்கக்கூடிய திட்டம். ஒரு தொலைநோக்கு பார்வையோட திமுக செயல்படுது சொல்லுவாங்க. பட் ஓட்டு போடச்சு யூ வெயிட் அண்ட் வாட்ச். அந்த நெகட்டிவ் இம்ப்ரெஷனை பாசிட்டிவா பண்றதுக்கு தானே விஜய் கூட சொன்னாரு. அவங்க காதல ஊதுற மாதிரி விசில் அடிங்க, 8000 ரூபாய் வாங்கிக்கன்னு சொல்றாரு அவரு. அதே மாதிரி தானே எல்லாரும் சொல்றாங்க, எல்லாம் வாங்கி. அன்புமணி ராமதாஸ் கூட அதான சொன்னாரு, எடப்பாடி கூட சொல்றாரு. 8000 ரூபாய் அவர் வந்தா தானுங்க சார். அவங்க வரவே போதில்லை. 8000 எப்ப கொடுக்க போறாங்களான்னு அது ஆட்சிக்கு வந்த பிறகு அதுலயும் உங்களுக்கு கண்டிஷன்ஸ் போட்டுருவாங்க. வயசு 28 இருக்கணும், 30 இருக்கணும், 32 கொடுக்குறேன், இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் பண்ணா கிடையாது, ரேஷன் கார்டு இருந்தா கிடையாது. பாத்தீங்கன்னா ஒரு 10,000-20,000 பேர் கூட அந்த 8000 ரூபாய் கூப்பன் வராது. ஏமாத்தங்க இது, ஃப்ராடு. அதைத்தானே அன்புமணி ராமதாஸ் மிக மிக அழகாக சொன்னார். அன்புமணி ராமதாஸ் பேச்செல்லாம் கேட்டீங்கன்னா மு.க. ஸ்டாலின் நாக்க பிடிங்கி இருக்கணுங்க சார். இப்படி ஒரு பக்கம் இருக்குல்ல, நேற்று நடந்த கொளத்தூர் மீட்டிங்கில் போலீஸ் பாதுகாப்பு சரியில்லை, அதே சமயம் அது கரூர் போல் நடந்துறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் இருக்கு அப்படின்ற மாதிரி ஆதவ் அர்ஜுன் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க சார்? நாளைக்கு எலெக்ஷன் கமிஷன்ல சீஃப் எலெக்ஷன் கமிஷன் 2 அட்வொகேட்ஸ் கொடுக்க போறாங்க பெட்டிஷன் விஜயினுடைய சார்பில். அது மத்திய அரசாங்கத்திற்கும் மத்திய தேர்தல் கமிஷனுக்கும் நினைவில் கொண்டு வர. காரணம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து போலீஸ் ஆபீசர்களும் ஐஏஎஸ் ஆபீசர்களும் டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்ட் எல்லாம் இன்னும் திமுக ஏஜென்டா தானே சார் இருக்காங்க.
அதற்கு ஏன் அனுமதி தர வேண்டும்? டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் இல்லாத ஒரு அரசாங்கம் இருக்குன்னா அது வந்து சுப்ரீம் கோர்ட்னால சுப்ரீம் கோர்ட் ஒன்றும் ஐடென்டிஃபை பண்ணல. அப்புறம் யூபிஎஸ்சி இதெல்லாம் சாதகமாக தானே இருக்குது ஸ்டாலினுக்கு. எவ்வளவுதான். அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்களோ, நான் வந்து ரொம்ப கிளீனா அப்சர்வ் பண்ணுங்க. வெதர் கலர் கண்ணாடி நேயர்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி நான் வளர்க்க முடியுமா முடியாது தெரியல. 2 நாள் பேச்சுகளை பார்த்தால், எதிர்கட்சிகளுடைய பேச்சுகளை எல்லாம் பார்த்தால் ஒரு விஜய் ஏடிஎம்கே எல்லா எதிர்கட்சி ஒன்றா மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வளர்ந்துட்டு வருது. ஆனா பாசிட்டிவ் கேம்பெயின் பண்ணவே இல்லை டிஎம்கே, நெகட்டிவ் கேம்பெயின் தான் பண்றாங்க. விஜயை வந்து திட்டாத எடப்பாடி பழனிசாமி திட்டிட்டு நரேந்திர மோடி திட்டிட்டு விஜயை பிரிச்சிடுறாங்க பாருங்க. அது வந்து என்னன்னு, விஜய் வந்து காங்கிரஸ் பக்கம் போகக்கூடாதுங்கிற எண்ணம் இன்னமும் இருக்குது. அவங்களுக்கு பயப்படுறாங்க டிஎம்கே. எடப்பாடி பழனிசாமியோ மோடியோ பார்த்தவே இல்லை டிஎம்கே. டிஎம்கேக்கு யாரை ப்ரொடெக்ட் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ப்ரொடெக்ஷன் கவர் ப்ரொடெக்ஷன் என்ன கேட்டீங்கன்னா, இந்த ஒரு தாக்குதல்களும் ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி மீது வரக்கூடாது. உதயநிதி அதை முதலமைச்சராக்குவதற்கான ஆயத்தங்களை மேற்கொண்டு விட்டார் மு.க. ஸ்டாலின். ஒருவேளை தொங்கு சபை வந்தால் உதயநிதி முதலமைச்சராக முடியாது. நல்ல தொங்காத சபை வந்து வச்சுங்க, ஃபுல் மெஜாரிட்டி மாதிரி வரதுக்கு கஷ்டங்க. அது மாதிரி வராது. இந்த ஈவெண்ட் ஆஃப் இஸ் எலெக்ஷன் அப்போ கண்டிப்பாக உதயநிதி தான் முதலமைச்சர். அது என்னன்னு எல்லாரும் எதிர்க்கிறாங்க. அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா 8,000 ரூபாய் கொடுத்துருவாங்களா, இவங்க நோட் அடிப்பாங்களா நம்ம ஸ்டாலினோ உதயநிதியும்? இது அவங்க வீட்டு அப்பா மனத்து வீட்டை கொடுப்பாங்களா? என்னங்க இது? சமூக நீதி ஆட்சியில் எல்லாமே சாத்தியம்ன்றாங்க சார். எல்லாம் சாத்தியம் தான். 10,000 ரூபாய் தான் இருக்குதுங்கிறாரு. ஒண்ணு கேட்கிறேன், இவர் வந்து டிஎஸ் ட்வீட் ஒண்ணு பார்த்தேன். அந்த டிஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தா டிஎஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்து தெரியுமா என்ன உங்களுக்கு? அது சொல்றாங்க. இது நடுவில் பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வர்றது கஷ்டம். ஆட்சிக்கு வந்தான்னா கூட நோட் அடிப்பாங்களா? எப்படி கொடுக்க போறாங்க சார்? 13 லட்சம் கோடி ஆகுதுங்க டோட்டல். இவங்க எங்கிட்ட பணம் இருக்குங்க? எல்லாம் எல்லாத்தையும் வாயிலிருந்து அடிச்சு விட்டாங்க. ஏன்னா ஒரு தோல்வியினுடைய அறிகுறி தான் இந்த மாதிரியான ஒரு பரபரப்பான அறிக்கை கொடுக்குறது. அது லிஸ்ட் பண்றாங்க. அதெல்லாம் இந்த விஜய் நியூட்ரலைஸ் பண்ணிட்டு வரதான் எனக்கு தோணுதுங்க. இப்படி ஒரு பகையில விஜய் சார் மேல நேத்து நடந்த மீட்டிங்ல 30க்கு மேல வழக்கு போட்டிருக்கிறதா சொல்றாங்க. ஏன் இவ்வளவு வழக்கு? ஒரே நாள் இவ்வளவு வழக்கு போடுறது அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்ப நான் ஏற்கனவே சொல்லிட்டு வந்தேன், அவரை நெசுக்க வேண்டும், கிரஷ் பண்ணணும்னு இன்டென்ஷன். சோ தட் இப்ப இந்த கோபத்தை மற்ற எதிர்கட்சிகள் மீது காண்பிக்கவில்லையே. காரணம் என்ன? அதைத்தானே ராகுல் காந்தி சொல்றாரு. why do you lodge a complaint against விஜய் என்ன கேட்கிறாங்களே தனிப்பட்ட முறையில. காங்கிரஸ்ல எவ்வளவு உள்ள குழப்பம் இருக்கு பாருங்க. காங்கிரஸ் லிஸ்ட் வரட்டும் என்ன மாதிரி இருக்குது பாருங்க. எத்தனை பேர் டிவிக்கில சேரப்படாம பாருங்க. காங்கிரஸே ஒரு வேலை இனிமேல் அலையன்ஸை பிரேக் பண்ண முடியாது. காங்கிரஸ்காரங்களும் டிவிக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சான்னு என்ன பண்ணுவீங்க? காரணம் என்ன என்று கேட்டால், திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழித்துவதற்காக ராகுல் காந்தி முனைந்து விட்டார். அவர் பாஜகவில் கூட சேர தயாரா இருப்பாருங்க. அதாவது அலையன்ஸ் வச்சுக்கிட்டு டிஎம்கே ஒழிக்கணும் இருக்காரு. அவருடைய ஆதரவாளர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய சிடபிள்யூசி மெம்பர்ஸ் எல்லாம் தமிழிலே பேசக்கூடிய 2 பேர் இருக்காங்க. ரொம்ப எனக்கு வேண்டப்பட்டவர்கள் ராகுல் காந்தி கிட்ட. அவங்களாம் வேற வந்து அன்ஹாப்பி. எங்க பிரவீன் சக்கரவர்த்தி ட்வீட் பண்றாரு, பீசால வந்து பீச்சின்னு போறாங்க, ஒழுங்காப்பட்ட நல்லா இருக்கும். அவர் செல்வ பெருந்தகை திட்டுறாரா இல்ல ஸ்டாலினை திட்டுறாரான்னு தெரியுது. என்ன செல்வ பெருந்தகை ஸ்டாலின் ஒன்னா இருக்காங்க சார். இப்படி ஒரு பக்கம் இருக்கையில திருச்சியில வடக்கு தொகுதியில இவர் விஜய் நிற்க போறாரு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இனிக்கோ இருதயராஜ்ன்ற ஒரு தெம்பு இருந்தா திராணி இருந்தா திருச்சியில வந்து நீங்க மோதி பாருங்க, பெரம்பூர்ல இருந்து வாபஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி இருதயராஜ் சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு போய் மனு தாக்கல் செய்யறதா போறேன். வாய்ச்சவடால் எதுனா பேசலாம். இன்று நான் சில முக்கியஸ்தரம் பேசினேன். இன்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா சென்னை எடிஷன்ல கூட இதே மாதிரி ஸ்டோரி வந்திருக்குதுங்க, நான் பார்த்தேன். ஆனா அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள் வாக்காளர்கள் பிரிந்து விடுமோ என்ற அச்சம் திமுகவிற்கு இருக்கிறது. அந்த நீங்க சொன்னீங்களா அந்த எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏக்கு இருக்கு. திருச்சியில போனவொன்னு ஏங்க சார் இவங்க பயப்படுறாங்க? சென்னையில இருந்து பயப்பட்டா சரி புரிஞ்சுக்கலாம். திருச்சியில போட்டு ஏன் பயப்படுறாங்க? இன்னும் போட்டு நாளைக்கு இன்னும் பிரச்சாரத்தை இறங்கினா என்னென்ன பேசலாம் பாருங்க. அதற்குத்தான் நான் சொன்னேன், நெகட்டிவ் பப்ளிசிட்டி, நெகட்டிவ் ப்ராபகேண்டா வந்து கண்டிப்பாக இது ஒரு சிம்பத்தி ஃபேக்டரை கொடுக்கும். எடப்பாடி பழனிசாமி மீதும் பாஜக மீதும் விஜய் மீதும் ஒரு நேச்சுரலாவே அவங்க ஒண்ணு சேர்க்கிறாங்க. சோ தட் டிஎம்கேக்கு
அவங்களுடைய சூழ்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த முஸ்லீம் வாக்காளர்களும் கிறிஸ்தவர் வாக்காளர்களும் போகக்கூடாது, இந்து வாக்காளர்கள் எங்களோட இருக்காங்க, அதுக்காக தான் 50 கோவில நான் பூஜை பண்றேன், கும்பாபிஷேகம் பண்றேன், ஊடான் சூட்டான். இப்ப பாருங்க வேற என்ன நடக்கும்? அதே திருச்சியில எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கா, எத்தனை முஸ்லீம் இருக்காங்க, அதை பாருங்களேன். இந்த குடமுழுக்கு இந்த விஷயம் கோயில் எல்லாம் குடமுழுக்கு செய்யறதா இருக்கட்டும், அதை வந்து மாத்துறதா இருக்கட்டும், அதெல்லாம் இந்துக்கள் ஆதரவு தெரிவிக்கிறதாவும் அனைத்து மக்களும் விரும்பக்கூடிய ஆட்சியான்ற மாதிரி தானே மு.க. ஸ்டாலின் சொல்றாரு. அப்ப திராவிடின் மாடல் ஏன் சொல்லுவாங்க? கோவிலுக்கு பூஜை பண்ணிட்டு இதே திமுக தானுங்க சார் ராமர் இன்ஜினியர் எல்லாம் கேட்டார் கலைஞர். ராமர் இன்ஜினியரான்னு கேட்டார். அதை தவிர இன்னொன்னு ஒரு பெரிய ஒரு 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 விஷயத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஐயா மு. கருணாநிதி அவர்கள் இருந்த பொழுது முரசொலி ஆபீஸ்ல என்ன தினம் பார்ப்பாங்க, டெல்லியில போன் பண்ணுவாங்க. முரசொலி மாறன் நம்மிடம் இருந்த பொழுது அவர் என்னை அழைத்து போவார். எப்ப நான் சென்னைக்கு வந்தாலும் அவர் பார்ப்பார். அப்போ வந்து ஒரு வாட்டி சென்னையில கோடம்பாக்கத்து முரசொலி ஆபீஸ்ல இருந்து அவர் ஐயா கருணாநிதி கார்ல முதல் சீட் உட்காந்து பின் சீட்ல நானும் தயாநிதி மாறனும் முரசொலி மாறனும் ஆற்காடு வீராசம் அப்ப எங்கிட்ட சொல்லுவார் யாரு கலைஞர், ஒரு விஷ்ணு சகஸ்ரநாமம் படிங்க சாமி, அப்படி என்ன சாமின்னு தான் கூடுவார். அப்பேற்பட்டவங்கலாம் இருந்தவங்கள எடுத்து ஈவன் சேகர் பாபுனுடைய ஒரு இதனால 50 குடமுழுக்கு சொன்னா வந்துருவாங்கல்ல. அப்ப திராவிட மாடல் எங்க ஆச்சு? அதே டிஎம்கே தானே அஃபிடேவிட் ஃபைல் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்ல ராமர் இல்லை என்று. இப்ப ராமர் வந்துட்டாரா? இப்போ அதெல்லாம் பொது புரிஞ்சுக்க மாட்டாங்களா சார்? உளவுத்துறையெல்லாம் வந்து விஜய் சாருக்கு கிரவுண்டில் என்னமா சொல்கிறாங்க, டெல்லியில் என்ன இந்த மாதிரி விஷயங்கள்ல எப்படி பேசுகிறாங்க? ஏன்னா 2 தொகுதியில் நிற்க போகிற டெல்லியில விஜய்க்கு சிம்பத்தி இருக்குங்க சார். போக போக சிம்பத்தி டெல்லியில நிறைய விஜய்க்கு ஆகும். காரணம் என்ன என்று கேட்டால், எவ்வளவு தானே நீங்க அமைக்கி பண்ணாங்கன்னா எவ்வளவு பந்து அமைக்கிறீங்களோ அது ஒருத்தரோடு எதிரும் பந்து. அதை ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் திமுகவில். உளவுத்துறையை விட்டுருங்க சார். உளவுத்துறை என்ன சார், இவ்வளவு கும்பலை கண்ட்ரோல் பண்ண முடியல. உளவுத்துறைக்கு தெரிஞ்சும் உளவுத்துறை சொல்லுது இன்னொரு கருள் வரக்கூடாது. அதுதான் அதை நான் ரிஃப்ளெக்ட் பண்றாரு. என்னங்க நேற்று ஒரு லாங் ஷாட் பார்த்தேன் ட்ரோன் மூலமா, அந்த எங்கேயோ போகுதுங்க. 5000 பேர் இருப்பாங்க போல இருக்குது, அதனால கேஸ் போடுறாங்க. 3000 பேர் தான் இருக்கக்கூடாதுன்னு இல்லையா? நீங்க வந்து எலக்ட்ரானிக் ரீதியில வந்து ஆன்லைன்ல வீடியோல நாமினேஷன் ஃபைல் பண்றேன்னு எழுதி கொடுத்து சொல்லுங்க, நிம்மதியா போச்சு. எங்கேயுமே விஜய் அனுப்புவானா? வீட்டுல இருக்கிறாமே. அதுக்கு தானே நினைக்கிறாங்க. ஒண்ணு வீட்டுல இருந்தா வீட்டுல இருக்கான்றாங்க, பப்ளிக்ல வந்துட்டா கேஸ் போடுறாங்க. இது எங்கதான் இருக்குதுங்க அங்க தமிழ்நாட்டுல? இவ்வளவு வந்து நீ யாருக்குமே செஞ்சது கிடையாதுங்க. கருணாநிதி கூட எம்ஜிஆருக்கு இப்படி பண்ணது கிடையாதுங்க. நான் வந்து அப்போ 1972-73 நான் சென்னையில இருந்தபோது நான் அந்த சீநகர்ல நான் காமராஜர் வீடு பக்கத்துக்கு விட்டு எம்ஜிஆர் வீட்டுக்கு நாங்கெல்லாம் போவோம். நான் ஜஸ்ட் ஜாயின் த ரிப்போர்ட்டிங். அப்போ மெயில்னு ஒரு பத்திரிகை இருந்தது தமிழ்நாட்டுல. அப்புறம் தினமணிக்கு சேர்ந்தேன். அப்பதான் எம்ஜிஆர் பார்க்கும்போது அவ்வளவு அவரே சொல்லுவாரு எங்க மேல அவ்வளவு. அப்பெல்லாம் இன்டர்நெட் கிடையாது, இமெயில் கிடையாது, ஸ்மார்ட் போன்லாம் கிடையாது. அவரே போன் எடுப்பார் எம்ஜிஆர். அப்ப சொல்லும்போது அப்பேற்பட்ட ஆளுங்களுக்கு எல்லாம் திரும்ப கொடுத்துருக்காங்க. விஜய் என்ன அதெல்லாம் விட்டுறாங்க. இன்னும் நிறைய குடும்பம் பாங்க. உங்க சங்கீதாவுக்கு அப்புறம் இந்த இந்த வேட்புமனு தாக்கல் இருக்குது. அப்புறம் வந்து காமெண்ட் அடிக்கிறாங்க. அவர் அஃபிடேவிட் கொடுத்ததுக்கு எலெக்ஷன் கமிஷன் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதுல 600 கோடி ரூபாய் எப்படி லாபம் பண்ணாரு அப்படின்னு. அப்படி பார்க்க போனீங்கன்னா ஸ்டாலினுக்கு வந்து ஒரு கார் இருக்கு இல்லைங்கிறாரு. இதே ப. சிதம்பரம் நிதி அமைச்சராக இருந்த பொழுது 4 ஃபாரின் காருக்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அட்டாச் பண்ணாங்கல்ல எம்.கே. ஸ்டாலினுடைய கார். அது மறந்து போயிட்டாங்களே. அப்ப வி. நாராயணசாமி தானே மந்திரி, பிரதமர் மன்மோகன் சிங் மந்திரி அந்த சமாதானப்படுத்தினாரு. வெறும் 3 கோடி தான் சொத்து இருக்குன்னு சொல்றாரு சார். அசைய சொத்து, அசையா சொத்து அப்படின்ற மாதிரி சொல்றாரு சார் மு.க. ஸ்டாலின். இந்தியாவிலேயே ஒரு ஏழை முதலமைச்சர் அவர். அதனால்தான் எல்லாம் மத்திய அரசாங்கத்தை பணம் கேட்டுட்டு இருக்கான்னு வேற சொல்றாங்க. ஏழை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அது அஃபிடேவிட் மூலமா தெரியுது சார். இப்படி ஒரு பக்கம் இருக்கையில் விஜய் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட மனைவி, அப்பா, அதே மாதிரி எல்லாருக்கும் நான் கடன் கொடுத்ததாகவும் 408 கோடி தான் சொத்து மதிப்பான்றேன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கிற புள்ளி விவரங்களை எப்படி பார்க்குறீங்க சார்? இதை வச்சு சோஷியல் மீடியாவில் சில பேர் வந்து ட்ரெண்ட்லாம் பண்ணுறாங்க. திமுகவில் இருக்கிறவங்களும் வந்து இது பெற்ற பிள்ளைகளுக்கே இப்படிலாம் கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? ஏங்க எனக்கு அப்பா எனக்கு கொடுக்கலையா, இல்லை என் பையனுக்கு நான் கொடுக்கலையா? இது என்னங்க இது? தமிழனுடைய கலாச்சாரமே ஒரு இப்போ ஒன்றும் வேண்டாம். டால்ஸ்டாய் ஒரு இன்னல்ல இருக்காருன்னா
ராஜகோபால் தெரிஞ்ச உதவிக்கு வரணும், இல்ல உங்க அப்பா வரமாட்டாரா? இது என்னங்க இது கதையா இருக்குது? இது எலெக்ஷன் அஃபிடவிட்லாம் ஒரு நாள் ஸ்டோரிங்க தம்பி. நீண்ட கால ஸ்டோரி வந்து ட்ரக்கை மறைப்பதற்காக இதெல்லாம் சொல்லி விடுறாங்க. ட்ரக்கினுடைய இன்ஃபுளுன்ஸ் வந்து 22,000 கொலைகள், 65,000 விதவைகளுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு ஸ்டாலின்? 5 வருடத்தில் திமுக செய்தது காவிரி தண்ணீரை அழுத்து விட்டாங்களோ இல்லை சாராய கடை திறந்து விட்டாங்க. அதுல 65,000 விதவைகளை கொண்டு வந்த திமுக அரசு ஒவ்வொரு எங்க ஒரு வீட்டு உள்ள சண்டை நடக்குதுங்க தம்பி. அப்பாவும் பையனே குடிச்சிட்டு இருக்காங்க, 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. இது பண்ணது திமுக ஸ்டாலின் தானே, அந்த அரசாங்கம் தானே. டாஸ்மார்க் ஓபன் பண்ணி விட்டாங்களே. எடப்பாடி பழனிசாமி காலத்துல டாஸ்மார்க் இருந்தது, ஜெயலலிதா காலத்துல டாஸ்மார்க் இருந்தது, இவ்வளவு மோசமா இருந்தது. எங்க அது இவ்வளவு பெருசு பண்றாங்க? காமனா பாத்தீங்கன்னா ட்ரக் இஸ் தி கனெக்டிங் பாயிண்ட் ஃபார் தமிழ்நாடு கேம்பெயின். அதுதான் ஆங்கில தொலைக்காட்சிகளும் இந்திய தொலைக்காட்சிகளும் பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்தியா டுடேல சொல்றாங்க ட்ரக் பஞ்சாபை விட குஜராத்தை விட அதிகமா போச்சுன்னு. எதுக்குங்க அப்படி பண்ணணும்? அவர் பணத்துக்கு பண்ணணும் இல்ல? அதுக்காக தானே அந்த ஒருத்தரை பிடிச்சாங்க, டிஎம்கே ஆர்கனைசிங் செக்ரட்டரி, அந்த என்சிபி, நேஷனல் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பீரோ. இல்லை சார், சொத்து மதிப்பு காட்டுறதுன்ற எலெக்ஷன் கமிஷன் சொத்து மதிப்பு காட்டுறது உண்மையா பொய்யா சார்? அதை எப்படி புரிஞ்சிக்கிறது? இல்லை எல்லாம் லீகலாக எல்லாம் ப்ரூஃப் வச்சு கொடுப்பாங்களா? அது எலெக்ஷன் கமிஷன் செக் பண்ணுவாங்களா? அன்னிசியப்பெல்லாம் செக் பண்ணுவாங்க, இவனுடைய ஸ்பெண்டிங்கை பார்த்து செக் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அது வந்து ஒரு டாக்குமெண்ட் தானே. அவர் இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றது நீங்க கொடுக்குறாருங்க. ஒண்ணு ஏங்க இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணதை விட அதிகமா கொடுத்தாருன்னா இன்கம் டாக்ஸ் பிடிக்க மாட்டானா? உங்களுடைய வருமானம் 100 ரூபாய், நீங்க 100 ரூபான்னு கொடுக்கணும். எலெக்ஷன் கமிஷன் 150 கொடுத்துட்டு இன்கம் டாக்ஸ்ல 100 ரூபான்னு கொடுத்தா விட்டுருவாங்களா இன்கம் டாக்ஸ்? அதுதான் கம்பேர் பண்ண போறோம்னு சொன்னாங்களா. ஒரு அந்த சுஷீல் சந்திராங்க இருக்கக்கூடிய இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் ஆஃபீஸர், சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸரா இருக்கும், கமிஷனரா இருக்கும்போது சொன்னார், நாங்க இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டுபிடிப்போம்னுட்டு. ஸ்டாலின் இந்த கண்டுபிடிக்கட்டுமே, இல்ல விஜய் இந்த கண்டுபிடிக்கட்டுமே. அதான் 3 கோடி தான் சொல்றாரு. அப்ப ரீசெக் பண்ண மாட்டாங்களா? விஜய் தான் பண்ணுவாங்க, ஸ்டாலின் தான் பண்ணுவாங்க. என்ன பண்ண ஸ்டாலின் பண்ணான்னா நாளைக்கு அவங்க சொல்லுவாங்க இது வந்து சங்கி இல்லைன்னா விஜயனுடைய ஆளு அப்படின்னு தான் கிண்டு பண்ணுவாங்க. சங்கிங்களே விஜய் ஆளு கிடையாது. 2 பேரும் செக்அப் பண்ணுவோம். எடப்பாடி பழனிசாமி தான் செக் பண்ணுவாங்க. இன்ஃபிளைட் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா, ஊதி கொடுத்துருந்தாங்கன்னா எல்லாருமே பண்ணுவாங்க. அது உடனே கேட்கறாங்க மார்டின். இன்னைக்கு பாருங்க எல்லா பத்திரிகையிலும் இந்த ஹூ இஸ் மார்டின், ஒருத்தங்க டிஎம்கேல இருக்காங்க, இன்னொருத்தங்க ஒரு பிஜேபியில போயிட்டாங்க, ஒரு மந்திரியா இருக்காங்க. இதெல்லாம் சொல்லி விடுறது உங்க குடும்பத்துல இல்லைங்களா? எங்க பழனிவேல் தியாகராஜன் ஓப்பனா சொன்னாரு, உதயநிதிக்கும் மிஸ்டர் சபரீசனுக்கும் 30,000 கோடி ரூபாய் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த 30,000 கோடி இந்த அஃபிஷியல் ரிஃப்ளெக்ட் ஆகிங்களே எங்க வச்சிருக்காங்க சார் அந்த பணத்தை? இல்ல அவர் சொன்னார், அவர் மேல ஏன் கேஸ் படலையா? அவர் என்ன மந்திரிச்சா வச்சிருக்காரு? ஒன்னும் ஸ்டாலின் ஒண்ணு இல்ல. இந்த நாம பாட்டத்துக்கு விபூதி பாட்டத்துக்கு பொன்முடி கொடுத்துட்டாங்களே, அந்த SR ராதாவுக்கு தாமரத்துல கொடுக்கலன்னு சண்டை போடுறாங்களே, எதுக்காக பிடிஆருக்கு இது கொடுத்தாங்க ஸ்ட்ரீட் அதிகம்? திருப்பியும் அவரே மனமனமனன்னு இருந்திருந்தாரு. இல்லை சார், விஜய் சாருக்கு மாதம் ஒரு வருடத்துக்கு 1000 கோடி சம்பளம்ன்ற மாதிரி சொல்றாங்க. வெறும் 408 கோடி தான் காட்டியிருக்காரு. இது பேக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி பேசுறதெல்லாம் எப்படி சார் பாக்குறீங்க? சார் உங்களுக்கு எலெக்ஷன் இஷ்யூல மெயின் இஷ்யூல அலையன்ஸ், மெயின் இஷ்யூல தமிழ்நாடுனுடைய பொருளாதாரம், மெயின் இஷ்யூல தமிழ்நாடு வாக்கு, அதாவது லேண்ட் ஆர்டர், தமிழ்நாடுனுடைய ட்ரக் மேனேஜ், அதுதான் எலெக்ஷன் இஷ்யூவை தவிர இவர் அஃபிடேவிட் 2 நாள்ல படுத்துங்க படுத்து கூட அதுக்கு மாதிரி யாரும் பேச மாட்டாங்க சார். இதெல்லாம் பேசாம ஏன் சார் வெறும் இந்த லா அண்ட் ஆர்டர் பெண்கள் விஷயத்தெல்லாம் பேசாம எதுவும் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்றதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? விஜய்க்கு அவமானப்படுத்துறோம், விஜய் ஏளனப்படுத்த வேண்டும், தமிழ்நாட்டுக்கு இந்த குடி போதைகளை பற்றி பேசக்கூடாதுன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லா டெலிவிஷனுக்கும் இருக்குது தமிழ்நாட்டுல. அதனாலதான் அந்த 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 பரப்பு இப்ப எலெக்ஷன் கமிஷன் வந்துட்டு அப்புறம் கூட டிஎம்கேவோட இருக்காங்கல்ல சில அதிகாரிகள்னா ஒரு வருத்தமா இருக்குது பேசுறது பார்க்கறது. பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் கூட ஒன்று டிஎம்கேவோட இருக்காங்க. அவங்க ஒரு தே எக்ஸ்பெக்ட் தட் டிஎம்கே மே கம் டு பவர் அகைன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. போக போக பார்த்து மாத்திப்பாங்க அவங்களும். ஒண்ணு சொல்றேன், திமுகவில் இருக்கக்கூடிய 6 தோழமை கட்சிகளில் முக்கியமான தோழமை கட்சி கம்யூனிஸ்ட், சிபிஎம் 5 சீட் வாங்கிட்டாங்க. நாங்க வந்து பாஜகவை நிறுத்துகிறோம் சொல்லிட்டு நிறுத்திட்டு 5 சீட் வாங்குறோம் சொல்லிட்டாரு, திருமாவளவன் சொல்லிட்டாரு. ஆனா இதே சிபிஎம் பூஷ்வாகா சீமென்ஸ் கம்பெனிலையும்
அங்க போய் நடந்த போராட்டத்தின் போது தொழிலாளர் போட்டு 8 மணி நேரம் 10 மணி நேரம் நான் எதிர்த்தாங்க, வாபஸ் வாங்கிட்டார். அதை தவிர நான் இன்னொன்னு கேட்கிறேன், வேல்முருகன், அதுவும் டிவிக்கே தமிழ் வாழ்த்து கழகம், அவரு கேட்டு வெளில போயிட்டார். அவர் சொல்ற ஆபீசர்ஸ் தான் நடத்துறாங்க, கவர்மெண்ட் மு.க. ஸ்டாலின் நடத்துறேன்னு ஓப்பனாவே சொல்றாரு. அந்த மாதிரி ஆட்கள் செய்தான் வம்பு தான் இது. அதான் சார், நேற்று உதயநிதி பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இது எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு கட்சியை வித்துட்டாருன்ற மாதிரிலாம் சொல்றாரு. எப்படி சார் பாக்குறீங்க? இவர் காங்கிரஸ் கட்சியே விற்கலையா? அப்போ காங்கிரஸ் வாங்கிட்டாரு, அதே சொல்ல அவர் வித்துட்டாரு. யாரு? அதிமுகவை ஸ்டாலின், சாரி எடப்பாடி பழனிசாமி வித்துட்டாரு. மு.க. ஸ்டாலின் காங்கிரஸ் வாங்கிட்டாருங்களே, அது ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ராகுல் காந்தி ஏன் சார் பேச மாட்டேங்க? உதயநிதி ஏன் சார் அதை பத்தி பேச மாட்டேங்கிறாரு? ராகுல் காந்தி ஏன் இதுவரைக்கும் 6 மாதம் ஆகியும் கரூர் சம்பவத்துக்கு பிறகு வாழ்த்து தெரிவிக்கவில்லை? ஒரு ஹலோ ப்ரோ அப்படி சொல்ல கூட இல்லைங்களே. பிரதர்னா சொல்லுவாங்க, பிரதர் எங்க போச்சு இப்போ? ராகுல் காந்தி மிக மிக அந்த இந்த சீட்டினுடைய லிஸ்ட் வரட்டுங்க, அப்புறம் காங்கிரஸ்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. திமுகக்கு எதிராக இப்ப வந்து ஜோதிமணி அம்மா சொல்றாங்க 5 கோடிக்கு வித்துட்டாங்க, ஜி.கே. மணியினுடைய பையனை காங்கிரஸ் அட்மிட் பண்ணி அவங்க சீட் தரப்படுறாங்க. ரொம்ப போர்க்குடி வசத்து தினம் மீசை போட்டுட்டு பாரதியார காமிச்சு நம்ம மாணிக் தாக்கூர் தினம் ட்வீட் போட்டாரு ஸ்டாலினுக்கு எதிர்க்க. இன்னைக்கு கூட ஏதோ ஒரு கிண்டலா போட்டிருக்காரு. பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு ட்வீட் போடுறாரு. ராகுல் காந்திக்கு 3 பேரும் கிட்டக்க இருக்காங்களே, அவங்களும் ராகுல் ஸ்டாலினை கிண்ட பண்றாங்க, நக்கல் பண்றாங்களே, ஏளனம் பண்றாங்களே, அதெல்லாம் எங்க மாட்டேங்குது. உதயநிதி நெகட்டிவ் பப்ளிசிட்டி எதுக்குங்க? அதிமுக வந்து பாஜக போயிடுச்சுன்னா காங்கிரஸ் வந்து திமுக போயிடுச்சு, அது எதுக்கு தானே ஜோதிமணி அறிக்கை கொடுக்குறாங்க. அதிமுகவெல்லாம் பாஜகவை மாறிச்சுலாம் விமர்சனம் பண்றேன் சார். எந்த அண்ணாவை இவன் தலைமையா ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ அந்த அண்ணா திராவிட கழகத்தை அமித்ஷா திராவிட கழகம் என்று அண்ணாவை நிந்திக்கிறார்கள், அண்ணாவை கேவலப்படுத்துறாங்க. நீங்க அமித்ஷா கேவலப்படுத்துங்க, என்னென்ன பண்ணீங்க? அகங்காரம் உள்ள அமித்ஷான்னு சொன்னாரு ஸ்டாலின், சொல்லிட்டு போங்க. அண்ணாவை ஏங்க சார் கிண்ட பண்றீங்க? அண்ணா ஈஸ்வரியோட நீ லீடர். நேற்று என்னத்துக்கு ஸ்டாலின் போய் திருவாரூர் போனோம், மகன் தன்னை சொல்லிக்கிறாரு, நான் அண்ணா காஞ்சிபுரத்துலேருந்து போனேன்னு. எதுக்காக காஞ்சிபுரத்துக்கு? அண்ணா திமுக வந்து அமித்ஷா திமுகன்னு சொல்லி அண்ணாவை ஏன் அசிங்கப்படுத்துறீங்க? அண்ணாவை ஏன் நார அடிக்கிறீங்க? ஓகே சார், நிறைய தகவல் பகிர்ந்துக்கிட்டேன். மற்றொரு பகிர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம் சார்.